அன்பானவர்களே, வேதாந்தத்தில் நம்ம பார்க்கிறோம், அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஒருவேளை அவள் கணவர் அவளை அதிகமாய் நேசித்தான். பாருங்க, அன்னாள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தான். 10 பிள்ளைகளை பார்க்கிறோம். அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால தன்னுடைய கணவருக்கு அவளே 2வது திருமணம் செய்து வைத்திருக்கணும். 2வது திருமணத்தில் அவளை பெனிலாளுக்கு 10 குழந்தைகள். அவளை பார்க்கலாம் அன்னாள் மேலே அதிகமான அன்பு வைத்திருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவளுடைய சக்கலத்தினுடைய வார்த்தை அவளை துக்கப்படுத்திச்சு. மனிதனுடைய வார்த்தை இன்னைக்கு உங்களை துக்கப்படுத்தலாம். துக்கத்தோடு இருக்கீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்றார். மனிதனுடைய வார்த்தை அவளை காயப்படுத்திச்சு. அதனால் மனக்கசந்து ஆள்றா. இன்னைக்கு உங்கள் மனசில் பிரச்சனை இருக்கா? வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் உங்கள் பிரச்சனை. வெளி காயங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். உள் காயங்கள், அந்த மனதில் இருக்கிற காயங்கள் வெளியே தெரியாது. ஆனால் கர்த்தர் அன்னாளுடைய காயங்களை கர்த்தர் மாற்றினார். அவளுக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூ.